ஆக்சிடேஷன் ஆஃப் கிளிசரால் பார்க்க போறோம். கிளிசரால் வந்து நமக்கு என்ன தெரியுமா? அது ட்ரை ஹைட்ரிக் ஆல்கஹால் CH2OH CHOH CH2OH. ஸோ இது பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு கிளிசரால்ல 3 OH குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. இதுல 2 வந்து என்னன்னா பிரைமரி ஆல்கஹால், 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால். ஏற்கனவே இருக்கே பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா ஆல்டிகைட், அதை ஆக்சிடைஸ் பண்ணா கார்பாக்சிலிக் ஆசிட். செகண்டரி ஆல் ஆக்சிடைஸ் பண்ணா கீட்டோன், அதை ஆக்சிடைஸ் பண்ணா கார்பாக்சில். அதை வந்து நான் வச்சுக்கிட்டு நீங்க செய்யணும். வாங்க இப்போ ஆக்சிடைஸ் பண்ணலாம். இந்த O போட்டு பிராக்கெட் போட்டாலே ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டிருக்கோம் அப்படின்றது அண்டர்ஸ்டுட் ஆயிருமா? ரைட். இப்போ என்ன ஆகுதுன்னா இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல, இது வந்து என்ன ஆகுதுன்னா ஆல்டிகைடா ஆக்சிடைஸ் ஆயிருது. ரிமைனிங் அப்படி எழுதுங்க CHOH, அதே மாதிரி இதை CH2OH அப்படி எழுதுங்க. அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா இதை ஃபர்தரா ஆக்சிடைஸ் பண்ணும்போது இந்த ஆல்டிகைட் என்ன ஆகும்? ஆசிடா மாறிடுது. அப்ப கவனிங்க, COOH ரொம்ப சிம்பிள் தாமா. CHOH அடுத்து CH2OH. அடுத்து இதை ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்றீங்க, மறுபடியும் இது என்ன ஆகும்? இந்த இது ஆல்டிகைட் ஆகி கார்பாக்சிலிக் ஆயிரும். அது ஸ்ட்ரைட்டாவே நமக்கு வந்துடும். கவனிங்க என்ன ஆகுது பாருங்க, COOH அடுத்து CHOH அடுத்து என்ன ஆகுதுங்க? COOH வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆல்டிகைடா மாறி தான் கார்பாக்சி ஆக்சைடா மாறும். இந்த ஸ்டெப்ல என்ன ஆகுது அப்படின்னா இது ஸ்ட்ரைட்டா நமக்கு என்ன ஆகுதுன்னா கார்பாக்சி ஆக்சைடா மாறிடுது. ரைட். நெக்ஸ்ட் என்ன சார் ஆகும் அப்படின்னா இது நெக்ஸ்ட் என்ன ஆகுது கவனிங்க. இப்போ நமக்கு இருக்கிறது இங்க செகண்டரி ஆல்கஹால், அதை ஆக்சிடைஸ் பண்ணா கீட்டோன் கிடைக்கும். அப்ப கவனிங்க COOH C டபுள் பாண்ட் O COOH. அடுத்து லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இதை ஆக்சிடைஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆக்சாலிக் ஆசிட் கிடைக்குது. COOH அப்படின்னு ஆக்சாலிக் ஆசிட் கிடைக்குது. இது ஒரு வே நம்ம போட்டு செஞ்சாச்சு. ரைட். இதுவே வேற எப்படி சார் இருக்கலாம் அப்படின்னா நீங்க ஆக்சிடைஸ் பண்ணும் போதே இங்க கவனிங்க, இதை ஆக்சிடைஸ் பண்ணும் போதே என்ன ஆயிரலாம் அப்படின்னா இந்த பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆகாம செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆயிரலாம். அப்ப என்ன வரும் கவனிங்க, CH2OH, அப்புறம் இது C டபுள் பாண்ட் O, இது CH2OH அப்படின்னு வரும். ரைட். இப்ப இதை ஆக்சிடைஸ் பண்ணா என்ன கிடைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவர் கிடைப்பார். இதை ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா இது ரெண்டு என்ன ஆகும்னா கார்பாக்ஸ் ஆசிடா மாறும். அடுத்தது ஆக்சிடைஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆக்சாலிக் ஆசிட் வரும். ரைட்டா? சரி, நான் சொன்ன விஷயம் புரிஞ்சா மறுபடியும் கவனிங்க. இது ஒரு வழி, அதே மாதிரி இது ஒரு வழி, ரெண்டுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனிச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆகி ஆல்டிகைடா மாறுது. அகைன் இந்த ஆல்டிகைட் வந்து கார்பாக்ஸ் ஆசிடா மாறிடுது. இது அடுத்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது இந்த பிரைமரி ஆல்கஹால் அது ஸ்ட்ரைட்டாவே கார்பாக்ஸ் ஆசிடா மாறிடுது. அடுத்து இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் தான் யாருன்னா செகண்டரி ஆல்கஹால். அவர் ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா கீட்டோனா மாறிடுவாரு. அதுக்கப்புறம் ஆக்சிடைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ஆக்சாலிக் ஆசிடா கொடுக்குது. இது ஒரு பாத். இன்னொரு பாத் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆக்சிடைஸ் பண்ணும்போதே நமக்கு இந்த செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆயிருது. அப்புறம் அது ஆக்சிடைஸ் ஆகும்போது இது ரெண்டுமே பிரைமரி ரெண்டுமே ஆக்சிடைஸ் ஆகி ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட்டை யாரை கொடுக்குறாங்க அப்படின்னா ஆக்சாலிக் ஆசிடை கொடுக்குறாங்க. இந்த நேம் உங்களுக்கு தெரியும். இது வந்து என்னதுமா? ஆக்சாலிக் ஆசிட். கண்டிப்பா நீங்க என்ன எழுதணும்? நீங்க நேம் எழுதணும், ஆக்சாலிக் ஆசிட். அப்ப இது யாரு சார் அப்படின்னா இது மீசோ ஆக்சாலிக் ஆசிட். மீசோ ஆக்சாலிக் ஆசிட். ரைட்டா? அடுத்து என்ன எழுத போறோம்? இது என்னது நமக்கு? இது நமக்கு தெரிஞ்சதா? கிளிசரால். கிளிசரால். ரைட். இப்போ இது நேம் வந்து என்ன அப்படின்னா கிளிசரால்டிகைடு. சரிங்களா? கிளிசரால்டிகைடு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது கிளிசரிக் ஆசிட். கிளிசரிக் ஆசிட். கண்டிப்பா நேம் எழுதணும். இதை நேம் பாத்தீங்க அப்படின்னா டார்ட்ரோனிக் ஆசிட். டார்ட்ரோனிக் ஆசிட். சரியா தங்கங்களா? இவர் வந்து யாரு பாத்தீங்க அப்படின்னா டைஹைட்ராக்சி அசிட்டோன். அசிட்டோன் உங்களுக்கு தெரியும். அசிட்டோன் ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு? CH3 C டபுள் பாண்ட் O CH3. இதுதான் அசிட்டோன். இதுல ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா OH போட்டுறாங்க. அவ்வளவுதான். அதனால தான் டைஹைட்ராக்சி அசிட்டோன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு நேம் எப்படி வந்துன்னு சார் சொல்லிருக்கேன். ரைட்டா தங்கங்களா? அப்ப கிளிசரால் ஆக்சிடைஸ் பண்ணா கிளிசரால்டிகைட், அப்புறம் கிளிசரிக் ஆசிட், டார்ட்ரோனிக் ஆசிட், மீசோ ஆக்சாலிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட். கிளிசரால் அடுத்து என்ன வரலாம்? டைஹைட்ராக்சி அசிட்டோன். அடுத்து என்ன வரலாம்? மீசோ ஆக்சாலிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிடா வரலாம்.